ஆண்டவராகிய இயேசுவின் அதி உன்னதமான திருப்பெயரால உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி, இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகத்தை தேடுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் ஜெபங்களை ஏறிடுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வேத சத்தியத்தை நீங்கள் நேசித்து வாசியுங்கள். அது உங்களை பூரணமாய் பலப்படுத்துவதை நீங்கள் காண்பீர்கள். 41ஆம் சங்கீதத்தில் 11வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் அற்புதமான ஒரு சத்தியத்தை தாவீது சொல்லியிருப்பதை நாம் காணலாம். என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததனால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன். பார்த்தீர்களா? தாவீதை தேவன் ராஜாவாய் தேர்ந்தெடுத்த போது அந்த தேசத்தின் ராஜாவாய் இருந்த சவுல் மேல் அசுத்தாவி இறங்கி தாவீதை கொல்லும் அளவுக்கு அவன் எதிர்த்தான். ஆனால் ஜெயிக்க முடியாமல் போய்விட்டான். அமலேக்கியர்கள் தாவீதை எதிர்த்தார்கள், பெலிஸ்தர்கள் தாவீதை எதிர்த்தார்கள், கானானியர்கள் தாவீதை எதிர்த்தார்கள், அம்மோனியர்கள் தாவீதை எதிர்த்தார்கள். ஏன், அவருடைய சொந்த பந்தங்கள் வழியாக கூட தாவீதை எதிர்த்தார்கள். ஒருவரும் தாவீதை ஜெயிக்க முடியாமல் போய்விட்டது. உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். உங்களை சுற்றிலும் இப்படித்தான், வேலை செய்கிற இடத்திலும், வீட்டிலும் கூட, வெளியிலும் கூட, உறவினர்கள் மத்தியிலும் கூட, உங்கள் நண்பர்கள் கூட்டங்கள் மத்தியிலும் கூட எத்தனை பேர் உங்களை எதிர்த்திருக்கலாம். ஒருவரும் உங்களை ஜெயிக்க முடியாமல் போய்விட்டது. காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார், அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை இதன் வழியாக காட்டிவிட்டார். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் என்று உங்களுக்கு விளங்குகிறதா? என் அன்பான தேவ ஜனங்களே, இத்தனை பெரிய மகத்துவமுள்ள தேவனுடைய கரத்தில் எப்பொழுதும் நாம் அடைக்கலமாக இருந்து அவரை மகிமைப்படுத்துவோம். அவருக்கே துதி கனத்தை நாம் தருவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள தேவனே, நீர் எங்கள் மேல் எவ்வளவு நேசம் பாசமாக இருக்கிறீர், எங்களை எப்படியாய் கண்மணி போல் காக்கிறீர் என்பதை எங்களை சூழ்ந்திருக்கிற எதிரிகள் எங்களை ஜெயிக்காமல் தோற்று போவதிலிருந்து எங்களுக்கு காட்டுகிறீர். அவர்கள் மத்தியில் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீர். இந்தியா முழுவதும் இயேசுவின் நாமம் உயரும்படி, இயேசுவின் நாமத்துக்கு எதிராய் நிற்கிற அத்தனை எதிரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் தடுக்கிறோம். உமது நாமம் உயர்வதாக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் எத்தனை எதிரிகள், அவர்கள் வாய்களை அடைக்கிறோம். இயேசுவின் நாமம் மகிமடைவதாக. ஊழியத்தில் எத்தனை சத்துருக்கள், ஆண்டவரே அவர்கள் வாய்களை அடைக்கிறோம், பாதைகளை அடைக்கிறோம். உமது நாமம் உயர்வதாக. அப்படியே நீர் எங்களை காக்கிற தேவன் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். உமக்கே மகிமை. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.